எல்லா எல்லாருக்கும் கார்த்திக் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு ப்ரௌட் சல்யூட் இந்தியன் டீமுக்கு. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபினா எல்லாரும் நினைச்சிடாதீங்க 50 ஓவர் அப்படின்னு. இது வந்து இந்தியன் பிசிக்கல் டிசேபிலிட்டி டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஐபிடின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கிரிக்கெட்லேயே இன்னொரு விங் இருக்கு. அவங்க அந்த டீம் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025க்கான மேட்ச் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினது இந்தியா தான். 120 ஓவர்ஸ் மேட்ச் தான். 197 ரன் அடிச்சாங்க. அதை அடிக்க முடியாமல் பின்தொடர்ந்து வந்த இங்கிலாந்து அணி, அதே பிசிக்கல் டிசபிலிட்டி இங்கிலாந்து அணி வந்து வெறும் 118 ரன் 79 ரன் வித்தியாசத்தில் தன்னுடைய கோப்பையை கைப்பற்றியிருக்கு இந்திய அணி, பிசிக்கல் டிசபிலிட்டி இந்திய அணி. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஃபர்ஸ்ட் டைமா இல்லை, இது 2வது முறை. 2 முறை அடிச்சிருக்கு. ஸோ இந்த 2 முறை நம்ம கப் அடிச்சதால நம்ம பங்களாதேஷ் கூடயும் பாகிஸ்தான் கூடயும் கை கோர்க்கிறோம். ஏன்னா அவங்களும் ரெண்டு முறை ஒரு ஆண்டு இது வரைக்கும் நடந்த ஹிஸ்டரியில அடிச்சிருக்காங்க இந்த பிசிக்கல் டிசபிலிட்டி கிரிக்கெட் அணி. அது மட்டும் இல்லாமல் இதை லீட் பண்ண கேப்டன் பற்றி தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஒரு கேப்டன் எப்போதுமே எம்எஸ்டின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த டீமை லீட் பண்ண கேப்டன் யாருன்றதையும் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ஒரு போர்க்கப்பலோட பேர் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, விக்ராந்த் கெனி அப்படின்றது தான் அவருடைய பேர், அந்த கேப்டனுடைய பேர். ஸோ தட் இந்தியா மேலும் மேலும் சாதனைகள் புரிஞ்சு உலக அளவில் எல்லா வித ஸ்போர்ட்ஸ்லையும் சரி மேலே வரணும். நாட் ஓன்லி இன் கிரிக்கெட், எல்லா வகை ஸ்போர்ட்ஸ்லையும் மேலே வரணும். பேஸ்கெட் பால், வாலிபால், கபடி, இப்போ கொக்கோ, வேர்ல்டு கொக்கோ சாம்பியன்ஷிப் நடந்தது. செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்தியா. ஸோ ஸ்போர்ட்ஸில் வேற லெவலில் இந்தியா போயிட்டு இருக்கு. பை த வே ஸ்போர்ட்ஸ் கேரி பண்ணுற மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் அவங்க உமன்ஸ் கிரிக்கெட் டீம் நிறைய சாம்பியன் இப்போ மிஸ் பண்ணாலும் நிறைய பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுறாங்க. இன்னமும் ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய ஒரு ஃபெசிலிட்டிஸும் நல்ல டேலண்ட்டை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்கன்னா இந்தியா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஒலிம்பிக்ஸில் கூட நம்பர் 1ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கூடிய விரைவிலேயே நமக்கு பார்க்க முடியும். அதை நம்ம விட்னஸ் பண்ணலாம். ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம இருக்கிறதுக்குள்ளேயாவது அதை பார்க்கணுன்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். முந்தின ஜென்ரேஷன் இல்லாத போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் கஷ்டமான ஒரு. ஸோ எனிவே பிடி பிசிக்கல் டிசபிலிட்டி இந்தியன் டீம் வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சதுக்கு ஒரு பெரிய கிரேட் சல்யூட். அந்த டேலண்ட்டை நம்ம எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் இந்தியன் டீம். அதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய இந்த 50 ஓவர் மேட்சும் இப்போ நடக்க போகுது. 8 டீம் நடக்க போகுது. அதுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட். நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் எந்தெந்த மேட்சஸ், ஸ்கெடியூல் ஆஃப் இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியன் டீம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். எம்எஸ்டி 2013 அடிச்சு கொடுத்தாரு, இந்த வாட்டி அடிச்சு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அதை எதிர்நோக்கி காத்திருக்கும். அன்டில் தென், பாய் ஃப்ரம் கார்த்திக். ஜெய்ஹிந்த். ஜெயிக்கிறோம்.